நியூ ட்ராமா நேம் மேரேஜ் நாட் டேட்டிங் அப்படின்ற ட்ராமா தான். அதோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதை ஒரு சிறப்பான தரமான கதைன்னு சொல்லலாம். வேற லெவல் என்டர்டைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் எபிசோடே சிரிப்புக்கு நான் கேரண்டி சகோ. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயும் போல நம்ம சேனலை இது வரைக்குமே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாம். சும்மா ஓப்பனிங்ல வேற லெவல் கேஸ் தான் போயிட்டு இருக்கு. யார் கேஸ்ன்னு பாக்குறீங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா அப்படியே அழகா நம்ம ஹீரோனிய ஜோமி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா என்னப்பா எடுத்தோடனே விவகாரமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? சோ அந்த ஜட்ஜை என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க மேல குற்றச்சாட்டு இருக்காங்கல்ல, சோ அதுக்கு நீங்க வந்து அமௌண்ட் சார்ஜ் கட்டிடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோனி என்ன ஒரு சிரிப்புன்றீங்க, என்ன பார்த்தா அப்படியா தெரியுது நம்ம ஹீரோனி கேட்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே வந்த வேகத்துக்கு கோர்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. பட் கோர்ட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. அவர் நான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அவங்க கேட்பாங்க, நீங்க யாருங்க, உள்ள எங்க போகணும், இப்ப நடந்துட்டு இருக்கிற கேஸ் உங்களது? ஆமா, எங்களோட தான். சரி, அவங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ அழகா சொல்றாரு, என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஜட்ஜ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான், லெட்ஸ் கெட் மேரிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லவும் நம்ம ஹீரோ உள்ள வரவும் ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை பார்த்துக்கவும் அப்படியே ஷாக்கா முடியுது. பிரேக்கப் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அழகா செம்மையா குளிச்சிட்டு இருக்காங்க. will you marry me அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே பார்ட்டிக்கு எல்லாம் ரெடி பண்றாங்க, பாட்டு பாடுறாங்க, பலூன் ஊதி பறக்க விடுறாங்க, கேக் ரெடி பண்றாங்க, ட்ரிங்க்ஸ் ரெடி பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி யாருக்கோ ப்ரொபோஸ் பண்றதுக்காக பலமா ரெடி பண்றதோட ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு டாக்டர். எந்த மாதிரி அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுல அவர் தான் டாப் 10க்கு அப்புறம் வர்றவர். இப்படி எடுத்த உடனே ஆபரேஷனை பண்ணி முடிச்சு கழிட்டுறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு போன் அடிக்குது. பட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி கால் பண்றாங்க. ஸோ அந்த பக்கம் நம்ம ஹீரோ போனை எடுத்துட்டு என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு இப்போ உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து, சரி நான் இங்க வந்துட்டேன், பட் எங்க இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க போன்லன்னா, ஸோ நானும் உள்ள வந்துட்டு சீக்கிரம் உள்ள வந்துட்டு என்னை வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குன்னு ஒரு பொண்ணு அழகா கையும் தூக்குது. நம்ம ஹீரோ வந்து ஒரு பையன் கூட தான் பேசிட்டு இருப்பாங்க, வேற யாரும் இல்ல, அந்த செம்பட்டையன் தான் நம்ம ஹீரோவுடைய ஒரு ஃப்ரெண்ட். ஸோ அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்டா நான் என்னை இங்க வர வச்சது இல்லாம எனக்கு நீங்க வந்து ஒரு பொண்ணை வேற அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே நம்ம செம்பட்டை என்ன சொல்றோம் அப்படின்னா, அட நீ வேறப்பா, உங்க அம்மா உன்னை விட செம்ம ஷார்ப்பு, என்னை வச்சு கச்சிதமா வேலையை முடிச்சிட்டாங்கல்ல, மரியாதையா அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு வாடா அப்படின்வாங்க. நீ எங்கடா போற அப்படின்னு சொல்லி இவங்க கேட்பாங்க. இதே ஓட்ல எனக்கும் இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு உள்ள போவான். ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக போவாரு. சோ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அந்த செம்பட்டை என்ன பண்ணுவான் அப்படின்னா, கரெக்டா ஒரு கதவை தட்டுவான். யாரு கதவுடா தட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோனி கதவு தாங்க. உடனே அவ பார்த்துட்டு, மாமா வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இவன் நாய் மாதிரி வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். சோ உள்ள வந்த உடனே நம்ம ஹீரோனி ஏன் இவ்வளவு லேட் அப்படின்வாங்க. ரொம்ப லேட் பண்ண வச்சுட்டேன்னா என் செல்லத்தை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வருவா. ஆனா தூக்கிட்டு வந்த வேகத்துல உள்ள இருக்கிற பொசிஷன் எல்லாம் பார்த்த உடனே நம்மால் சரியான மெரசலா இருப்பாப்புல. டக்குன்னு நம்ம ஹீரோனி கீழே போட்டுருவாரு. சோ நம்ம ஹீரோனி, ஐயோ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுட்டு போவா. அவன் என்னாச்சு இன்னைக்கு, ஏதாவது விசேஷமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். இன்னைக்கு என்ன மறந்துட்டீங்களா, என்ன நம்மளுடைய ஆனிவர்சரியா என்ன? இல்ல 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 நீங்க மறந்துட்டீங்க, இந்த நாள் இதுக்கப்புறம் இப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது இவன் கண்ணாலே கால்குலேட் பண்ணிடுவான். ஐயோ கேக் இருக்கு, ஐயோ எல்லாமே பிரசன்ட் பண்றதுக்கு இருக்கு, ஹார்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கு பெட்ல. சோ அப்ப இங்க வேற இடமோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அள்ளு விடுது. இவ வந்து இனிமேல் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் தனியா ஹோட்டல் எல்லாம் பாத்துக்க கூடாது, சோ நம்ம ரெண்டு பேரும் பர்மனண்டா ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்ல இவனுக்கு எங்க இவன் நம்மள கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவாளோன்ற ஒரு பயம் இழுத்து பிடிச்சு கலக்குது. அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாத்ரூம் சொல்லிட்டு உள்ள ஓடுவா. ஆனா இந்த பக்கம் ஒண்ணு இல்ல, நம்ம ஹீரோவுடைய அம்மா தாங்க பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும். சோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவளை பார்த்துக்கிட்டு என்னடா பேசுறது, எப்படா இந்த பிள்ளைய கழட்டி விடுறதுன்னு உட்காந்துருப்பாரு. அந்த நேரம் பார்த்து டக்கு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு செம்பட்டியன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். டே மச்சான் வந்து என்ன காப்பாத்துறா, கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்க போறடா, இவகிட்ட இருந்து தப்பிச்சு பாத்ரூம்ல உட்காந்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லும் போது, டேய் அவகிட்ட ஒன்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டு முறையே வெளியே வாடான்னு சொல்லி இவன் மெசேஜை போட்டு விட்டுருப்பான். டே அவ ப்ரிப்பரேஷன் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா இன்னைக்கு நான் டெத்துன்ற மாதிரிதான்டா இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, கிட்டத்தட்ட இவ்வளவு அதே மாதிரிதான்டா இருக்கா அப்படின்னு இவன் பேசிட்டு இருப்பான் மெசேஜ்ல. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அவன் உள்ள இருக்கிற செம்பட்டையனை கூப்பிடுவா. என்ன மாமா ஓகேவா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா. ஓகேதான் கதறான் உள்ள உட்காந்துக்கிட்டு பயப்புல. உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணி, டே மச்சான் தயவு செஞ்சு காப்பாத்திருடா, பாத்ரூம்ல உட்காந்து இருக்கேன்டா அநியாயமா அப்படின்னும் போது, டே நோ சொல்லிட்டு வெளியே வந்து தொலைடான்னு சொன்னல அப்படின்னு சொல்லும் போது, தெய்வமே என்னை வந்து காப்பாத்திட்டுன்னு வச்சுக்கேன், உன்னோட வீட்டு ரெண்ட் இருக்குல்ல அதுல ஒரு 3 இயர்ஸ்க்கு நானே சேர்த்து கட்டிட்டு போறேன்டா அப்படின்னோடனே, அப்ப விடுறா உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி. சோ இப்ப இந்த பொண்ணு என்னன்னு சொல்லுன்னா, ஏதாவது பேசுவானோ நினைச்சு சொல்லுவோம். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாரு,
இருப்பாருன்னா இந்த பிள்ளையவே கடுப்பு ஏற்றி விட்டுருப்பாரு. இவர் ஏத்தின கடுப்புல அவ என்ன பண்ணுவானா இருக்கிற தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திட்டு பக்கத்துல இருக்கிற காஃபியை சேர்த்து தலையில ஊத்திட்டு போவா. சோ இவன் காண்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோனி இருக்கிற ஹவுஸ்க்கு போயிட்டு அப்படியே காலிங் பெல் அடிப்பாப்ல. கதவை வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பார்ட்னர் டக்குன்னு உள்ள வந்து தொங்கிட்டு இருக்கிற எல்லா பலூனையும் டமில் டுமில்னு வெடிச்சிருவாப்ல. யார் 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 நீ பாட்டு வெடிக்கிற, எங்க அவன், எங்கடா இருக்க, இங்க எங்க இருக்கு பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்குன்னு ஸ்ட்ரைட்டா போயிட்டு பாத்ரூம் தேடுவான். சோ டக்கு நம்ம ஹீரோ நீங்க யாருன்னு கேட்கும்போது நைஸ் டு மீட் யூ, நீங்க ஒரு பரதேசியை டேட் பண்றீங்களா, அந்த பரதேசியோட ஃப்ரெண்டு தான் நான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். இவனும் அப்பதான் வெளியே வருவான். ஹீரோ என்ன பண்ணுவானா சரி வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட போவாங்க. உடனே நம்ம ஹீரோனி வந்து இருங்க என்ன விட்டுட்டு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுவும் சரிதானடா, இந்த பொண்ணை விட்டு நம்ம எங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ் பார்க்ல எடுத்து டப்புன்னு அடிச்சு ஓபன் பண்ணுவாரு. உடனே ஹீரோனி வேணாம் அப்படின்னுவாங்க. பட் அதை ஓபன் பண்ணி ஆளை க்ளோஸ் பண்ணிடுவாரு. டக்குன்னு இதை பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு செம்பட்டைங்க சரியான டான்ஸுங்க. ஏன்னா அவனுக்கு ஒன்லி லவ் மட்டும் தான் பிடிக்கும் போல, கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் அவனுக்கு பிடிக்காது. கேக்ல கை வைக்கிறமா எனக்கு கொஞ்சோண்டு லைட்டா கை கல்லாம் நடுங்குற மாதிரி இருக்குமா, சோ கொஞ்சோண்டு ஸ்வீட் எடுத்துக்கிட்டேன்னா சரியா போயிடுமான்னு சொல்லிட்டு கையை வைக்கிறா. டக்குன்னு அவ ஐயோ இவனால என்னுடைய எல்லா மூடும் ஸ்பாயில் ஆயிடுச்சு, இங்க பாரு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது என்னங்க நீங்க வேற, நான் உங்களை தவிர இன்ன வரைக்கும் நீ யார்ட்டையும் காமிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். ஹீரோனி திரும்பும் போது ஆமா தங்கம் என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனு. சோ நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் எங்க போவாருன்னா அப்படியே பெட்ரூம் போவாரு. பெட்ரூம் போயிட்டு அங்க ஹார்ட் போட்டு பூ போட்டு வச்சிருந்த எல்லாத்தையும் ஊதி விட்டு நாஸ்தி பண்ணிடுவாரு. சோ நம்ம ஹீரோனி பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்ற மாதிரி டக்குன்னு நம்ம ஹீரோவை தொட்ட உடனே அவர் கீழே விழுந்துருவாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் தான், நீ என்னோட ஃப்ரெண்டவே இன்சல்ட் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் விட்டா போதுண்டா சாமி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பூந்தடிச்சு வெளியே ஓடியாடுறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் சொல்லியவே முடியலங்க. திரும்பி பாக்குறாங்க. உடனே ஹீரோடைய திரும்பி பாத்துட்டு இருந்தா அவ சந்தேகப்பட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாடா அப்படின்றச்ச இனி இவ பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்டா, இதோட ஃபுல் ஸ்டாப்டான்னு சொல்லிட்டு சோ இதே இங்க ஒரு சின்ன பிரேக்அப் பண்றதுக்கு சட்டப்படி இன்னொரு வழி அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை தாங்க நீச்சல் குளத்துல காட்டுறாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி இவங்கிட்ட நம்ம லவ் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. தனியா கூப்பிட்டு போய் சொல்லலாமா, இதுதான் நல்லா இருக்கும், ஐஸ்லாண்ட் போச்சு செம்மையா சொல்லலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணா நம்ம செம்பட்டையன் தான் போனை எடுக்கவே மாட்டோம். நம்ம செம்பட்டையன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா யார் மேல வேணாலும் லவ் வரலாம், லவ்ன்றது நிலையானது இல்லைன்னு சொல்லி போட்டு வச்சிருப்பா. ஹீரோனி கூட இருக்கிற ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ வேணா அவனோட என்எஸ் செக் பண்ண அப்படின்னா வாட்ஸ்அப்ல இருக்கிற ஸ்டேட்டஸை செக் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிருப்போம். நம்ம ஹீரோனி வந்து அழகா ஒரு ஷாப்க்கு முன்னாடி இருந்துட்டு எல்லாத்தையும் ஸ்மைலிஷோட வெல்கம் பண்ற ஜாப்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ சொன்னதை செக் பண்ணாம டக்குன்னு கால் பண்ணி விட்டுருவா. அங்க ஒர்க் பண்றவங்க இதை பாப்பாங்க. டக்குன்னு இவங்களும் மறைச்சிருவாங்க. சோ நாம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டு தாங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. டே மச்சான் நான் ஒரு 3 நாளா செல்லவே தொடவே இல்லடா, நான் இவகிட்ட பார்க்கல இவள்கிட்ட பேசவும் இல்லை, இவ தொலை தாங்கவே இல்லடான்னு சொல்லிட்டு சுவிச் ஆஃப் பண்ணி போட்டிருந்தாண்டான்னு சொல்லிட்டு போனை அப்பதான் ஆன் பண்றா. பார்த்தா 300 போன் கால் 100 மெசேஜ், செகண்டே போன் வருது. வந்த வேகத்துக்கு இவன் போனை 2ஆ பொளந்து போட்டு படுத்துறான். எப்பா எனக்கு போனே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோனி வந்து என்னாச்சு இவனுக்கு, இவன் நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. டக்குனு இவன் யோசிக்கிறத அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு சரி ஓகே நீ இதை தவிர வேற ஏதாவது கேட்டியா அப்படின்னு கேட்கறாங்க. டேய் நான் ப்ரொபோஸ் பண்றதுக்காக கிட்டத்தட்ட எல்லாத்தையும் எடுத்து வச்சு பர்ஃபெக்டா இருந்தேன்டி, ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல இவன் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனா, இவன் போன அடுத்த செகண்ட் இவன் ஃப்ரெண்டு வந்தான், இவன் அங்க இருந்து ஒரே ஓட்டம் போயிட்டாண்டி அப்படின்னு சொல்லும் போது சோ அவன் ஃப்ரெண்டுக்கு அப்பவே தெரிஞ்சிடும் மச்சான் அவன் உனக்கு சரி வர மாட்டான், அவன் உன விட்டுட்டான், இனிமேல் அவனை பத்தி யோசிக்காத அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி வந்து நம்ப மாட்டாங்க. நான் இந்த பக்கம் காமிக்கும் போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டோட ஷாப்ல தாங்க இருப்பாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. டேய் இந்த வர இந்த பொண்ணுங்களா ரொம்ப மாறிட்டாங்கல்லடா, வேற லெவல் இல்லடா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு என்னடா அந்த பொண்ணு உன்னை இன்னும் பின்தொடர்ந்துகிட்டே இருக்காளோ அப்படின்னும் போது இல்லையே அவளாவது என்னையாவது பின்தொடராது அப்படின்னு சொல்லி நம்ம செம்பட்டையன் சொல்லுவான். ஆனா வர்றது அந்த பொண்ணு மாதிரி தானடா தெரியுது, சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்திருச்சு போக பாப்பாரு. டக்குன்னு இவன் என்ன பண்ணுவானா தெய்வமே என்னை காப்பாத்துங்க, எப்படியாவது அந்த பொண்ணுக்கு வந்து என்ன வெளியே கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுவா. டேய் நான் செய்ய மாட்டேன் போட எனக்கு வேலை இருக்கு அப்படின்னும் போது டேய் உனக்கு நான் 3 வருஷத்துக்கு சேர்த்து நான் ஃபீஸ் பே பண்ணிருக்கேன்டா ஹோட்டலுக்கு, அதுதான் அன்னைக்கு நான் உனக்கு வந்து ஹோட்டல்ல ஹெல்ப் பண்ணனே அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. இருந்தாலும் இப்ப பழி வாங்குற நேரமா நான் உன் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னும் போது சரி ஹெல்ப் பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. நம்ம ஹீரோ உடனே நம்ம செம்பட்டியை விழுந்து அடிச்சு ஆத்தி அப்படியே ஸ்கூட்டில வர்ற மாதிரி சைக்கிள்ல வராளே அப்படின்ட்டு ஓடுறான். வெளியே போலான்னு பார்த்தா டக்குன்னு இவன் உள்ள வரா. அவன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு சோ அந்த ஷாப்ல வந்து திங்ஸ் எடுக்கிற பிளேஸ்ல வந்து போய் மறைஞ்சுக்கிறான். அங்க அழகா ஒரு பையன் வெளியே வரான் பாருங்க. சோ அவர் அழகா சும்மா கியூட்டா உள்ள வருவாரு. சோ அவங்கள பார்த்தோன்னே ஹீரோனி வந்து உங்க மேனேஜர் இருக்காரான்னு கேட்ட உடனே இல்லையே எல்லாரும் வந்து என்னதான் கேட்பாங்க, நீங்க என்ன என் மேனேஜரை கேக்குறீங்க அப்படின்னும் போது இல்ல சும்மாதான், அவர் ஓகேவா நல்லா தானே இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லையே, அவனுக்கு என்ன அவன் நல்லா தான் இருக்கிறான், அவனை தவிரதான் மத்த எல்லாரும் இங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி இவன் சொன்ன உடனே டேய் இதாண்டாடி சமயம் பார்த்து என்ன போட்டு கொடுக்கறது நேரம் அப்படின்னு சொல்லி இவன் மைண்ட் வாய்ஸ் ஹீரோனி என்னடா பேக்ல வாய்ஸ் கேக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்து போகிற அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. சோ அப்ப என்ன
என்ன பண்றேன்னா, எப்பா எனக்கு ஒரு கிரேப் ஜூஸ் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. நீங்க தானே அன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்தீங்க, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனை, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு சாரி கேப்பா. உடனே அவங்க வந்து கையை எடுத்து விட்டுட்டு ஒரு போன் வருது, இருங்க நான் அட்டன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பேசுவாப்ல. போன்ல வந்து வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய ஆன்டி தான். ஐ மீன் உங்க அம்மா உன் மேல கோவமா இருக்காங்கடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கா, உனக்காக தான் எனக்கு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, நீ என்னன்னா அந்த பொண்ணை கோவப்படுத்தி உன் மூஞ்சில தண்ணி கூட வாங்கிட்டியடா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, எனக்கு இந்த பிளைண்ட் டேட் கிளீன் டேட்லாம் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னும் போது, டே இந்த பொண்ணு நல்லா இருக்கும்டா, இந்த பொண்ணை போய் பாருடா, இது நம்ம சொந்தக்கார பொண்ணுடா. அது யாருக்கு சொந்தக்கார பொண்ணு தெரியுமா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த செம்பட்டையா இருக்கானே அவனுக்கு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச பொண்ணுடா, அவங்களுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல அப்படின்னோடனே அந்த பரதேசி மட்டும் என் கையில கட்டச்சான், அவன் மூஞ்ச நெச்சமாலுமே ஒட்டச்சிருவான், அவனால எனக்கு எல்லாமே பிரச்சனை தான், என்ன எல்லா விஷயத்திலயும் மாட்டி விட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜாட மாலையா திட்டிக்கிட்டு கிடப்பான். சரி அன்னைக்கு ஹோட்டல் என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ பிளாஷ்பேக்கை யோசிப்பாரு. அவ காஃபியை மூஞ்சில ஊத்திட்டு தண்ணியையும் மூஞ்சில ஊத்திட்டு போனதை நினைச்சு பார்த்துட்டு, சோ அந்த பொண்ணு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாரு. உன் மூஞ்சி எல்லாத்தையும் விட்டு நீ தான் ஓடி போற, இதுல வேற அந்த பொண்ணுங்க மேல பழி போறேன்னு சொல்லி இவங்க திட்டிட்டு இருப்பாங்க. சரி சரி நீ எங்கேயும் போகாத, நாங்க ஆல்ரெடி அங்க வந்து ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது இங்க வா, எப்போ, இப்போதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் அப்படின்னோடனே, ஆத்தி இந்த இடத்த விட்டு இப்போ ஓடணுண்டான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியே ஓடுவான். இருங்க இருங்க இருங்க, எங்க உங்க ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்னும் போது, ஏமா நீ வேற, உனக்கு வேற வேலையே இல்லையாமான்னு சொல்லிட்டு வெளியே போக பாப்பாங்க. இப்ப எங்க போறீங்க, ஐயோ தெய்வமே உனக்கு இன்னும் புரியலையா, அவன் வந்து உன்னை அவாய்ட் பண்றாமா, நீ அவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாங்க. நம்ம ஹீரோனி திரும்பி பின்னாடியே ஓடுவாங்க. தயவு செஞ்சு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போங்க, நான் வந்து உங்க ஃப்ரெண்டை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு அவன் வந்து உன்னை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் திரும்பியும் போவான். இவன் போய் கார் எடுத்துட்டு கார்ல உட்காரும் போது நம்ம ஹீரோனி வந்து டக்குன்னு சொல்றீங்களான்னு சொல்லிட்டு கதவை தட்டுவா. ஆனா இவன் கேட்கற மாதிரி இல்ல, காருக்கு முன்னாடியே போய் நின்றுவா. அப்புறம் கார்ல ஏறி எனக்கு இப்போ எக்ஸ்பிளைன் தெளிவா பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இப்ப எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுலாம் டைம்ல இன்னும் 3 செகண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னோட, இப்ப நீங்க எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிக்கும். இங்க பாரு நான் ஒன்னு சொல்றேன், எங்க அம்மா தேவையில்லாம இங்க வரத காட்டி நான் இந்த இடத்த விட்டு போறேன், நீங்க ஆன்சர் சொல்லுங்க நான் போயிடுறேன் அப்படின்னோடனே, இங்க பாரு உனக்கு வந்து அவனோட பணம் தேவை, அவனுக்கு வந்து உன்னோட அழகு தான் தேவை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனி சரியா அப்படியே ஃபீல் பண்ணிடுவாங்க. அப்போ நாங்க வந்து பணத்துக்காக லவ் பண்ண நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிதான் எல்லா பொண்ணுங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொன்ன நேரம் பார்த்து கரெக்டா அந்த வந்து அங்க வந்து ஜூஸ் கொண்டு வந்து இந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட நீட்ட, இவன் என்ன பண்ணுவா அந்த ஜூஸ் எடுத்து டக்குன்னு மூஞ்சில விட்டு அடிக்கவும், நம்ம ஹீரோவோடைய அம்மாவும் ஆன்டியும் கார்ல அந்த பக்கம் நின்று இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. சோ இவங்க 2 பேரும் கப்பல்ஸ் மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போட்ட மாதிரி அவங்க கண்ணுக்கு அது தெரிஞ்சிருங்க. நம்ம ஹீரோனி மூஞ்சில அந்த ஜூஸை ஊத்தி விட்டுட்டு, என்ன பணத்துக்காக லவ் பண்ற பொண்ணுன்னு நினைச்சியா, உண்மையா லவ் பண்ணிருக்கேன்டான்னு சொல்லிட்டு போயிடுவா. அந்த வார்த்தையில நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் விழுந்துருவாருங்க. சோ இந்த வார்த்தையை கேட்டு அந்த பையனும் கொஞ்சம் விழுந்துருவான்னு வச்சுக்கோங்க. சோ நம்ம ஹீரோயினியோடைய இந்த ஆட்டிடியூட் பார்த்து நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு வந்து பிடிச்சிருக்கும். சோ அவங்க வந்து இவனுடைய ஆளு நினைச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ட்ரெஸ் மாத்திட்டு இருக்க நேரம் பார்த்து நம்ம ஹீரோடைய செம்பட்டியன் ஃப்ரெண்டு உள்ள வர டக்குன்னு கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிப்பாரு. போதுடா ப்ளீஸ் அப்படின்னு மரியாதை போயிட்டு வந்துடாத செத்துரோடா அப்படின்னோடனே அவன் அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். ஸோ நம்ம ஹீரோனி வர்ற ரோட்டை ஃபுல்லா சரியா அழுதுட்டு வருவாங்க. டக்குன்னு போனை பார்த்து, அப்போ உன் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் பொய் தானே, உண்மை தானேன்னு சொல்லி அப்ப கூட அவன் சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு நம்ம செம்பட்டியனுக்கு அப்படியே கரெக்டா மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ உண்மையா லவ் பண்றாங்க இல்லையா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோடைய அம்மா வந்து முன்னாடி வந்து நின்னுட்டு, அன்னைக்கு ஹோட்டல்ல உன்னை விட்டு ஓடுனானே அவனோட அம்மா அப்படின்னோடனே இவன் என்ன பண்ணுவா அப்படின்னா செம்பட்டையனுடைய அம்மா நினைச்சுப்பாங்க. ஆனா அது நம்ம ஹீரோவோடைய அம்மா. சோ அவங்க என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா ஹோட்டல்ல அன்னைக்கு பார்க்க வந்த பொண்ணு இதுன்னு நினைச்சுப்பாங்க. இப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இங்க ஒரு லவ் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அவன் உன்கிட்ட அப்படி ஹார்டா பிஹேவ் பண்ணதுக்கு நான் வந்து சாரி கேட்கிறேமா, நாளைக்கு நீ ஈவினிங் என்னோட வீட்டுக்கு வா, நீ வாமா, நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு கிளம்பி இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம செம்பட்டை என்ன பண்ணிருப்பானா உட்காந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றன்ற பேர்ல மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து தலையில பட்டார் நடிப்பாரு. எவன்டா அவன் என்ன தைரியம் முன்னாடி வந்து அடிங்கிறான்னு சொல்லும் போதே, நான் தான், நீ தானே மச்சான், உன்னை தவிர யார் என் மேல கை வைக்க முடியும்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். இப்போ ஓகே வாடான்னு சொல்லி கேட்பான். சாவு அடிச்சிருண்டா உனக்கு, சரி உண்மையை சொல்லு, அந்த பொண்ணுக்கு உனக்கும் வேற எந்த கனெக்ஷன் இல்ல அப்படின்னு. எனக்கும் அவளுக்கு வேற எந்த கனெக்ஷனும் இல்ல, பார்க்க ஃபர்ஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா தெரிஞ்சா, அப்புறம் பார்த்தா எல்லா பொண்ணுங்கள மாதிரி தான் அவ இருக்கா அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்து பட் எனக்கு வந்து அப்படி தெரியல, அவ வந்து ரொம்ப சின்சியரா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அங்கதான்டா நான் ஜர்க் ஆயிட்டேன், சோ சின்சியரா இருக்கா, நல்ல வேலை என்ன நீ காப்பாத்திட்டேன்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு ரெட் கலர்ல ஒரு பொண்ணு செம்ம கியூட்டா அப்படியே மொத்த பேருடைய ஜொல்லையும் வாங்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பா. இத பார்த்துட்டு நம்ம செம்பட்டையா, வாவ் யாரா இவ, பிரம்மனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பா. கடவுள் வந்து என்னுடைய ஒய்ஃப ஒரு வழியே என் கண்ணுல காமிச்சிட்டான்னு சொல்லி இவ பேனு பார்த்துட்டு இருப்பா. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, அது ஒன்னும் காடோடைய ஸ்பெஷல் ப்ராடக்ட் கிடையாது, நான் உருவாக்குன ஸ்பெஷல் ப்ராடக்ட். என்னது, அவ உன்னோட பேஷண்டா அப்படின்னு சொல்லி இவன் பார்ப்பான். சோ அந்த பொண்ணு வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த நர்சிங் கொடுத்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ நம்ம ஹீரோவும் சரி வா போலான்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. ஸோ அப்படியே அங்க போனா அப்படியே அந்த பொண்ணுக்கு சர்ஜரி பண்ற பிளானிங் போல. அதே இந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை இவங்க டேட்டிங் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு போட்டோ எடுத்து வச்சுட்டு, ஐயோ இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லையாடான்னு சொல்லி
சொல்லி வெறிக்க பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பாங்களா, சோ அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி இப்போ ஓகே நோ ப்ராப்ளம், புது செல்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவ என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. சோ இவ வாண்டடா பேச நம்ம ஹீரோ வந்து அப்படிலாம் ஒண்ணு இல்லையே நீங்க என்ன அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அவரும் அதை விட்டு விலகிதான் வர பாப்பாரு. சரி நீங்க வந்து என்னோட ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, எதுக்கு உங்க ஹாஸ்பிட்டல் வந்து ஆர்ட் சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் சர்ஜரின்னு இருந்தா எங்களுக்கு யூஸ்ஃபுல் தானே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, என்னை விட இன்னும் 10 டாக்டர்ஸ் இங்க டாப் 10ல இருக்காங்க, ஜஸ்ட் நான் கம்மி அப்படின்னு சொல்லும் போது, இருந்தாலும் உங்களை மாதிரி யாராவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு போவா. இதை பார்த்துட்டு அவன் வந்து கொஞ்சம் சிரிப்பான். ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோனி குடிச்சு புட்டு ஃபுல்லா மட்டையாயிட்டு போனை பண்ணி பண்ணி பார்த்துட்டு, ஏன்டா நானா வந்து உங்ககிட்ட லவ் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நானா அவன் பின்னாடி சுத்தனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. வேற ஒன்னும் இல்லை, நம்ம ஹீரோனி அந்த சொம்பட்டையை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது சோ ஒரு பார்ல தான். தடுக்கி விழுந்த நம்ம ஹீரோனியை தூக்கி காப்பாத்திட்டாங்களாமாப்பா. அங்க ஒரு கிஸ்ஸ கொடுத்து 2 பேரும் ஜாயிண்ட் ஆயிருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்கிட்ட பொய்யா நீ நடந்துக்கிட்டியா, அப்போ நீ எனக்கு கேர் பண்ணவே இல்லையான்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே கண்ணீர் விடுறா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறான். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கும் தெரியும், பட் அவங்க அம்மா கூப்பிட்டுருக்காங்கன்ற என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும் போது, போறேன் பட் நான் ஓகே சொல்றதுக்காக போகல, அவனை பிடிக்கலன்னு சொல்றதுக்காக போறேன்னு சொல்லிட்டு இவ ஏதோ ஒரு கோவமா பிளான் பண்ணிருப்பான். சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டேவும் வருது. நம்ம ஹீரோனி டிப் டாப்பா மேக்கப் பண்ணிட்டு கரெக்ட் வீட்டுக்குள்ள போவாங்க. போகிறதுக்கு முன்னாடி போகலாமா வேணாமான்னு சொல்லி வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு, சரி போவோம் அவங்க அம்மா தானே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த நேரம் பார்த்து பின்னாடி வந்து ஒரு கார் நின்று இருக்கும். அந்த கார்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, அந்த செம்பட்டையனுடைய அம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க என் வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல, என்னை இன்வைட் பண்ணிருந்தாங்க, உன்னை யாருப்பா இன்வைட் பண்ணது அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருப்பாங்க. சோ வேற ஒண்ணும் இல்ல, அந்த செம்பட்டையனுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொன்ன உடனே, அது நான் தான், அது எப்படி அப்புறம் நான் வந்து உன்னை இன்வைட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு உடனே, ஓ நீதான் அந்த பொண்ணா, அவனை துரத்தி ஃபாலோ பண்ணி என் பையன் பயந்து நடுங்குற அளவுக்கு அவனை உட்கார வச்சது, உனக்கு இது தெரியாதா, இது வந்து கிரிமினல்னு சொல்லி ஏன் இவ்வளவு ஒரு பெரிய கிரைம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அப்போ எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டானா, ஆமா அந்த அதுல ஹோட்டல்ல நடந்த வரைக்கும் அவன் என்கிட்ட சொல்லிட்டான், எங்கேயாவது போனா அப்படிதான் பேய் அப்புறம் மாதிரி அப்புவாங்களா டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு செஞ்சு விட்டுருவாங்க அவங்க அம்மா. அப்புறம் நீங்க இப்படி இருந்தா அவன் எப்படிங்க ஒரு போட போறான். சரி இப்ப அந்த மேட்டருக்குலாம் நான் வரல, பட் என்ன கூப்பிட்டது ஒரு லேடி, அவங்க தான் அவனோட அம்மா, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே போய் கேட்பா. ஏய் அது என் பையன்மா, வேற யாரும் ஒன்ன கூப்பிடுவா, என்ன போய் சொல்லிட்டு இங்க சுத்து பார்க்கலான்னு பாக்குறியா அப்படின்னு. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பின்னாடி இருந்து பாத்துட்டு இருப்பாரு. சோ அவர் என்ன பண்ணுவாருன்னா இறங்கி கீழே இருந்து வருவாரு. பட் நம்ம ஹீரோடைய அம்மா தான் நம்ம ஹீரோனியை கூப்பிட்டாங்கன்றதா நம்ம ஹீரோனிக்கு தெரியாது இல்லையே. சோ அவங்க பேரும் தெரியாம தகச்சு போய் நின்னுப்பாங்களா, இங்க பாரு தேவையில்லாம என் பையன் பின்னாடி சுத்துறது, அவனை ஃபாலோ பண்றதெல்லாம் விட்டுரு, இதுக்கப்புறம் நீ அவன் பின்னாடி கூட வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன உடனே, ஆமா இதுக்கப்புறம் அவன் மூஞ்சில வேற முழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து கத்திட்டு நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணுவாங்களா. அப்ப டக்குன்னு அவங்க கண்ணுல இருந்து கொஞ்சம் தண்ணி கண்ணு கலங்கிரும் பாஸ். உடனே இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஃபீல் வந்துடும். உடனே நம்ம ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு, சோ நம்ம செம்பட்டி அம்மா வந்து இங்க எதுக்குப்பா வந்திருப்பா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து அப்பாலஜி கேட்கலான்னு தான் வந்தேன், அந்த பிளைண்ட் டேட்ல வந்து அந்த மாதிரி நடந்துகிட்டதுக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுல வந்து நிஜமாலுமே நம்ம ஹீரோனிக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஒருத்தவங்க கூட தட்டுல கைய வைக்கலன்னா பாத்துக்கங்களேன், வைக்க விடலைங்க. அவன் கண்ணுக்கும் வாய்க்கும் அப்படியே எச்சு ஊறுது. சோ சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. வேற யாரு, நம்ம ஹீரோடைய அம்மா தான். சோ அப்ப அவங்க ஹீரோடைய அப்பா வந்து சின்ன ஆபீஸ் கிளம்புற டைம் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே அவங்கள வந்து போய் வழி அனுப்புறதுக்காக எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த கேப்ல ஹீரோடைய பாட்டி இந்த நம்ம ஹீரோனி கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. சரிவா நமக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பாவை வழி அனுப்பின அடுத்த செகண்டே வந்து யாருக்கா கால் பண்ணி ரியல் ஏஜெஸ்ட் ஏஜென்சியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு உள்குத்து இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படியே மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 2 பேரும் நல்லா சும்மா காரசாரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோனியோட அம்மா அப்பா தான். சோ இவங்க வந்துட்டு அந்த கடையை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, அவ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனியை கேக்குறாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் சண்டையாமா, இவங்க 2 பேரும் நேருக்கு நேரம் பேசிக்க மாட்டாங்களாமா. சோ இவர் ஸ்லேட்ல எழுதி காட்டுறதும் அவங்க போன்ல வந்து தெரியலையேன்னு சொல்றதும், ஏய் எல்லா கேட்டாலும் தெரியல உன் பொண்ணு என்ன பண்றன்னு கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனி உள்ள வந்துருவாங்க. சோ நம்ம ஹீரோனி உள்ள வந்தோடனே, எப்ப வந்த, என்னாச்சு, ஏன் இவ்வளவு லேட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோனி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக நேரம் பார்த்து நம்ம ஹீரோனியோட அம்மா வந்து பிடிச்சி திட்டுவாங்க. நீ எதுக்கு அந்த பையனை போட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணணும், அது இல்லாம தண்ணி அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்க, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது, அதுக்காட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோனியோட அப்பா, இப்போதைக்கு நீ தேவையில்லாம புள்ளைய போட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி தான் கேட்டுப்பாரு. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு டக்கு நம்ம ஹீரோனி என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேரும் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு சொல்லி கத்துல அதுங்க 2மே அப்படியே அமைதியாயிடும். டக்குனு ஒரு போன்ல வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை பார்த்து அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோனி ஸ்ட்ரைட்டா போ அப்படியே ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி அப்படியே ஒரு பாட்டில் சரக்கு எடுத்து ஃபுல்லா அடிப்பாங்க. குடிக்காதுன்னு சொல்லி பேரண்ட்ஸ் எவ்வளவு தடுத்தாலும் ஃபுல்லா அடிச்சுட்டு அவங்க பாட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்களா. உடனே ஹீரோனியோட அம்மா என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு கேட்பாங்க. சோ ஹீரோயினோட அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, தெரியலையே, ஆனா ஏதோ சம்பவம் மட்டும் நடந்திருக்கு, இனி ஒரு தரமான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கலையே அப்படின்னு அவ சொல்லுவா.
சோ நான் வந்து உன்கிட்ட சொல்லலையே அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்குள்ள அது ஒரு சின்ன சண்டை கியூட்டா இருக்கும். அதே மாதிரி செம்பட்டையன் தான் அந்த மெசேஜ் அனுப்பியிருப்பாப்ல, என்னன்னா தேங்க்யூ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு வீடு ரெஸ்டாரண்ட்ல. சோ அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ உள்ள வருவாரு. உள்ள வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிற நேரம் பார்த்து அந்த சைட் அடிச்ச பொண்ணும் அங்கதான் இருக்கும். சோ செம்பட்டையனை போய் பார்த்துட்டு, என்னடா இன்னைக்கு அவ உங்க அம்மாவை பார்த்தா, நானும் அது கண்ணால பார்த்தேன், உங்க அம்மா வந்து அவகிட்ட எப்படி தெரியுமா ஹார்ஷா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு இவன் என்ன சொன்னா, ஏய் நீ அவளை நினைச்சலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத, இப்ப மட்டும் அவன் முன்னாடி வரட்டும், நான் என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லி அவன் சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோனி அப்பதாங்க உள்ள என்ட்ரி ஆகாங்க. சோ ஹீரோனிய பார்த்த அடுத்த செகண்ட் அந்த செம்பட்டையனுக்கு வந்து அப்படியே அள்ளு விடுது, ஹார்ட் எல்லாம் படபடன்னு துடிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா நம்ம ஹீரோனி ரொம்ப நாள் கழிச்சு அவனை பார்த்த கடுப்புல பக்கத்துல இருக்கிற அந்த பீர் பாட்டில ஃபுல்லா எடுத்து ஓபன் பண்ணி மூச்சு விடாம குடிப்பா. உடனே கம்மியா குடிங்கன்னு சொல்லி அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. ஹீரோவும் போச்சுடா இன்னைக்கு இவன் செத்தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு சரியான கலாட்டா. ஏன்டா லாடு, உனக்கு லவ் பண்ண மாட்டேன், இல்ல பிடிக்கல பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியாதா, இதுக்கு வரை நீ லாங் டைம் அவரை லவ் பண்ற, உன் முகர கட்டிக்குது உனக்கு கேடான்னு சொல்லி செம்ம கத்து. அவன் பின்னாடியே போவா, அவன் பயந்துகிட்டே பின்னாடி போய் எண்டில நிப்பான். அப்படியே பீர் பாட்டில கையில வச்சுட்டு மிரட்டுவாலாம். அவன் கொஞ்சம் மிரசல் ஆயிடுவான். லவ்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சாடா, உங்களை உண்மையை லவ் பண்ண பாரு, சொல்லணும்டா எங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டில ஓங்கன அடுத்த செகண்டே நம்ம பையப்புள்ள கீழே உட்காந்துட்டு யான்னு சொல்லிட்டு சரியான கத்து. ஹீரோ வந்து தடுத்திருப்பாரு. சோ ஹீரோ தடுத்த உடனே இவன் என்ன பண்ணுவான், விட்டா போதுன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் போவான், பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஒளிஞ்சிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி, இங்க பாருங்க இங்க ஒரு பொண்ணு என்ன துரத்தி வந்து கொல்ல பாக்குது, சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க, என் உயிருக்கு ஆபத்துன்னு அப்படின்ற மாதிரி போன் பண்ணி சொல்லிடுவான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா கையை பிடிச்சிட்டு சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. எதுக்கு, உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறியா, இல்ல உனக்காக தான் காப்பாத்துறேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்றனால அப்படின்னு சொன்ன உடனே அவ கொஞ்சம் ஜெர்க் ஆயிடுவா. இருந்தாலுமே நம்ம ஆள் தான் கேட்கற மாதிரி இல்லையே, ஸ்ட்ரைட்டா திரும்பி பேஸ்மெண்ட்டுக்கு போக இவன் வந்து வெளியே வரலான்னு வர நம்ம ஹீரோனி வரதை பார்த்துட்டு குடுக்குன்னு ஓடி போய் பாத்ரூம்ல க்ளோஸ் ஆயிடுவான். இருந்தா வாடான்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து பின்னாடி வந்து சரி நீ வான்னு சொன்னலன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுப்பாரு. ஆனா ஒரே உத்து பாட்டிலால குத்துல நம்ம ஹீரோக்கு மூக்குல ரத்தம் வந்துடும். அங்க இருக்கிற அந்த பையனும் பிளஸ் அந்த நம்ம ஹீரோவை சைட் அடிச்ச பொண்ணு ரொம்ப ஏதாவது ஆயிடுச்சா அடிபட்டுருச்சா என்னன்ட்டு நம்ம ஹீரோனி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. உன்னால என் முகத்தை கூட பார்க்கல, நீ என்ன வந்து லவ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உனக்குலாம் என்னடா தகுதி இருக்கு, பட் இருந்துட்டு போட்டோம், நான் உன்னை ரிஜெக்ட் பண்றேன், ஆனா உன் முகத்தை நான் கடைசியா பார்க்கணும், அதை நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா கதவு தொடடான்னு தட்டுவான். ஆனா அவன் என்ன பண்ணுவானா பயத்துல திரும்பி போலீஸ்காரனுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வாங்க இல்லைன்னா நான் கண்டிப்பா செத்துருவேன், நான் டக்குன்னு கதவை திறந்து விட்டுருவாங்க. டக்குன்னு இவன் உள்ள ஒடுங்கி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே சரியா ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவனை நேருக்கு நேரா பார்த்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், இனிமேல் நான் இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல 2 நிமிஷம் அழுவாங்க. சோ இது நம்ம ஹீரோவுக்குமே ரொம்ப கஷ்டமா போயிடும்னா பாத்துக்கங்களேன். சோ நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாப்ல அப்படின்னு குத்து வாங்கின விதத்துல பஞ்ச வச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருப்பாரு. அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, யார் மணி அப்படி என்னமா ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. லவ் என் வாழ்க்கையில வந்துச்சு நின்னுச்சு போயிடுச்சு, ஒரு பஞ்ச பரதேசியால ஏமாந்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவா. இவளை கூட வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி கூட இருக்கிற ஒரு கிழவன், ஆமாமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதாமா, இந்த காலத்துல யாருமா உண்மையா லவ் பண்றாங்க. சோ அந்த போலீஸ்காரர் வந்துட்டு நேம் எழுதிட்டு இருப்பாரு. அப்ப டக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப சிவியரா ஆக்ஷன் எடுக்காதீங்க, ஆனா இவதான் ஸ்டார்ட் பண்ணா, ஆனா நீங்க சிவியரா எடுக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு ஃபைனோட முடிச்சிருங்க அப்படின்னு. நீங்க யாரு அப்படின்னு, இல்ல ஒருவேளை இவங்க உங்களை அடிச்சு ஏதாவது சொல்லிட்டாங்களோ, ஐயோ இல்லன்னு சொல்லிட்டு மூக்குல இருக்கிற பஞ்சை எடுத்து விட்டுட்டு தனி நானா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவாரு. நான் கேட்டேனா உன்னை வந்து என்ன லவ் பண்ணுன்னு சொல்லி நான் கேட்டேனடா, ஏன்டா இப்படி என்ன லவ் பண்ணி என்ன கஷ்டப்படுத்துற, நீ ஒரு ஃபேக்குன்றதுக்காக ஏன்டா ஒரு உண்மையான லவ் பண்ற பொண்ணுங்களை காயப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனே அதர் அளவுக்கு செம்மையா அழுது தீக்குறாங்க. மொத்த பேரும் ஐயோ இன்னைக்கு நம்ம செத்தமான்ற மாதிரிதான். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்ன வந்து ஒருத்தவங்க இன்வைட் பண்ணாங்க, அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நம்ம ஹீரோ அப்படியே கட் பண்ணா வீட்டுல தாங்க வந்து குளிச்சுட்டு அவளே நினைச்சிட்டு இருப்பாரு. இருக்கிற அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்குமா. சோ இவர் என்ன பண்ணுவாரு, இரிட்டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாங்க போட்டு விட்டுருவாரு வேணும்னே தான். சோ இன்னும் காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கும், திரும்பி சாங்க சவுண்டா வச்சு விட்டுருவாரு. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு கீ இருக்கும்னு நினைக்கிறேன், டக்குன்னு அவங்க பாட்டு உள்ள வந்துருவாங்க. சோ இவனுங்க யாரா நம்ம வீட்டுக்குள்ள நம்மள கேட்காம உள்ள வர்றதுன்ட்டு இவர் போயிட்டு யாரு என்ன பண்றீங்க, நீங்க எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நீங்க தான் வந்து வீடு வந்து விற்க போறோம், உங்க வீட்டுல இருந்து இன்ஃபார்ம் வந்திருக்கு, அதனாலதான் நாங்க எப்ப வேணாலும் வரலான்னு சொன்னனால உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம அவங்க பாட்டுன்னு போயிட்டு வீட சுத்தி பாப்பாங்க.
இருப்பாங்க. அப்படியே அதுல ஒரு பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோவை குறுன்னு மேல இருந்து கீழே வரையும் பார்க்கும். நம்ம ஹீரோ அச்சோ அப்படின்னு சொல்லி தான் நோட் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வேலையெல்லாம் யாருதான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஹீரோவுடைய அம்மாவை பார்க்க போயிடுவாரு. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? நான் தான் அந்த வீட்டுக்கு வாடகை தரேன்ல, எங்க தர லேட்டா தந்துகிட்டு இருக்க, அது என் வீடுன்னு உனக்கு தெரியாதா? சோ என் வீடு மட்டும் வேணும், நான் வந்து உனக்கு வேணாமா? நீ எப்பயாவது ஒரு தடவை தான் வருவேன், நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சண்டை போடுவாங்க. நம்ம தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம்ல, இங்க பாரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், பட் முடிய போற சுச்சுவேஷன் இப்ப சொல்றேன். நாளைக்கு 6 மணிக்குள்ள உன்னை வந்து ஒரு பொண்ணு அன்னைக்கு ரோட்ல நின்னு பார்த்தாலே அவ வந்து என்ன பார்க்கல அப்படின்னா சோ நீ வந்து இந்த வீட்டை மறந்துடுவ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோனி வந்து சொல்லியிருப்பாங்கல்ல ஒருத்தவங்க என்ன இன்வைட் பண்ணாங்க அப்படின்ட்டு, அந்த இன்வைட்டர் தன்னோட அம்மா தான்ட்டு. சோ வேற வழி இல்லையே, 6 மணிக்குள்ளதானே ஆப்ஷன் இருக்கு, அப்படி இல்லைன்னா சங்கு தான் வீட்டுக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு அந்த வீடுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுதான் கான்செப்ட். சரியான ஓட்டம். இந்த பக்கம் கோர்ட்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த அபராதத்தை நீங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா ஜட்ஜி கேட்க அப்படி இவங்க சிரிச்சுட்டு நான் ஏன் ஏத்துக்கணும், என்ன பார்த்தா நான் பைத்தியமா தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம ஹீரோ உள்ள வந்தவரு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவளை பார்த்த உடனே அவன் வந்து இந்த பைத்தியக்கார இங்க எதுக்கு வந்தான் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹே பைத்தியத்தை பாடுறான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோ வந்து நின்னுட்டு இங்க பாருங்க இந்த பொண்ணு மேலேயே எந்த தப்புமே இல்ல, சோ இந்த பொண்ணு வந்து அவனை லவ் பண்ணிச்சு, அவன் தான் வந்து தன்னுடைய விருப்பத்தை சொல்லாம மறைச்சு அவாய்ட் பண்ணா, அந்த பொண்ணுக்கு அது தெரியாதனால அவனை பின்னாடி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. சோ இதுக்கு நான் தான் சாட்சி. கடைசியில அவன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு லைட்டா ஃபீல் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு அழுதுச்சு. சோ அந்த பயத்துல அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், இதுக்கு நான் முழுக்க சாட்சி அப்படின்னு சொன்ன உடனே சோ கோர்ட்ல வந்து நம்ம ஹீரோனியை பார்த்து ஏய் அந்த போன்ல அவன் மெசேஜ் பண்ணிருக்கான்ல அதை சென்ட் காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவ எடுத்து காமிக்க போற நேரத்துல ஜட்ஜி வந்து சரி ஓகே என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, சோ அதனால உங்களுக்கு $50 அபராதம் வைக்கிறேன் அப்படின்னோடனே சோ இவ என்ன பண்ணுவானா கியூல நின்று அபராதத்தை கட்டிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியே நடந்து போயிட்டு இருப்பா. சோ நம்ம ஹீரோ வந்து கரெக்டா முன்னாடி போய் நிப்பாரு. அவ வந்து என்ன பண்ணா அவரை அவாய்ட் பண்ணி போலான்ட்டு போவா, டக்குன்னு திரும்பி அவர் முன்னாடி வந்து நிப்பாரு. சோ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது வேற ஒண்ணும் இல்ல, இப்போ நீ என் வீட்டுக்கு வரணும், எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னோடனே நான் எதுக்கு உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உன்னை வந்து இன்வைட் பண்ணது எங்க அம்மா தான். ஹீரோனி ஷாக்கா பாப்பா, அப்போ கூப்பிட்டது உன்னோட அம்மாவா, நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா பாக்குறான். ஓ இதோட இந்த எபிசோடு முடியுது. போக 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 வேற லெவலுங்க, செம்மையா என்ஜாய் பண்ணலாம். இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணாம ஷேர் பண்ணாம பார்த்து சிரிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவ்வளவுதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. சக உங்களுக்காக வெயிட் பண்றேன். தேங்க்யூ டு ஆல் சப்போர்ட்.